ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்ரி ஃபேமிலியில் ஒருத்தி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமின்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபியோட ஃபைனல் பார்ட். ஓகே, இந்த எஃப்எஃப் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கேட்டவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்டு கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த எஃப்எஃப்பில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் எக்ஸாம் எழுத போகிற செல்லக்குட்டீஸ் எல்லாத்தையுமே நான் வைக்கிற பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு எஃப்எஃப் கேட்காதீங்க. எல்லாமே இங்கே தான் இருக்க போகுது. நீங்கள் எத்தனை சேனலில் கேட்டாலும் எல்லாமே சேனலுக்குள்ளேயே தான் இருக்க போகுது. நீங்கள் 1 மந்த் கேப் எடுத்துகிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து கேளுங்க. ஸோ கேட்டுட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, சரியா? ஸோ உங்களுக்கு கோவப்படுத்துகிற மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக நான் எஃப்எஃப் டிலே பண்ணுறதே உங்களுக்காக தான். ஸோ ப்ளீஸ் உங்களோட எஃபர்ட்டை எக்ஸாமில் போடுங்க. ஓகே, சரி, இதை மட்டும் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சுன்னா சாரிடா. நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண உட்காரும்போது தான் இந்த பேர்ட்ஸுக்கெலாம் என்ன ஆகுதுன்னு தெரில, ஒரே கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டோட லாஸ்ட்டில் ஜிமினை தேடி போன ஜங்குக் உங்களோட வீட்டுக்கும் வந்திருப்பான். ஸோ அவன் கரெக்டாக நிற்கவும் அவனை க்ராஸ் பண்ணி உங்கள் அப்பா உங்களை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ எல்லாமே முடிய போகுதில்லன்ற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி கவலையிலையும் கோவத்துலேயும் உங்கள் அப்பா கிட்ட சண்டை போடலான்னு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை சேர்ந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ அவன்கிட்ட எதையோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டு இருந்திருப்பான். அதோட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு கண்ணில் கண்ணீர் தேம்பி நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு உயிரே இல்லாத மாதிரி நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறமேட்டு உங்கள் அப்பா கையை பட்டுன்னு உதறி விடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. வயன், என்ன ஆச்சு, வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்க வராங்க. நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, இல்லைப்பா, என்னால் இதை பண்ணிக்க முடியாது, என்னை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன், நான் இவ்வளோ தூரம் கெஞ்சுறேன், உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையா? ஏன்ப்பா என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேறீங்க? என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு யாருமே வேண்டாம். அவங்களுக்கு என்ன, இப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, அப்படி தானே? சரி, நான் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்காக எவனோ ஒருத்தங்கிட்டலாம் என்னால் வாழ முடியாதுப்பா, நான் வாழவும் மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா உங்கள் பக்கத்தில் உங்கள் முன்னாடி நின்றுட்டு, இங்கே பாரு வயன், என் பொண்ணு எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு உன்னை விட அதிகமாக கனவு கண்டவன் நான். அதனால் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணுன்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்யவும் மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த மட்டும் உனக்கு பிடிக்காததை நான் செய்வேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. நான் சொல்கிறேன்ல, கேளு, பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ உங்கள் பின்பக்கமாக உங்கள் கையை யாரோ பிடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் நின்றுட்டுருக்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. ஸோ அவ்வளோ நேரம் முரண்டு பிடிச்சிட்டு உங்கள் அப்பா கிட்ட கோமா பேசிகிட்டு இருந்த நீங்கள் சடன்லி டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்கள கட்டி பிடிச்சிட்டு உங்களால் தாங்கவே முடியல, ரொம்ப மனசு வலிக்குது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி உங்களை டேப் பண்ணி கொடுத்துட்டு, ஒயன், என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, என்னை மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஆண்டி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அழுகுறீங்க. சரி சரி சரி, இப்போ நீ அழகாக மேக்கப் போட்டிருக்க, ரொம்ப அழகாக இருக்க, இப்போ நீ அழுதா எல்லாம் கலைஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் நீ நல்லாவே இருக்க மாட்டேல்ல. கல்யாண பொண்ணு இல்லை நீ, அழகாக இருக்க வேணாமா, அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க அவங்கள. எப்படி அவங்களால இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நாங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடியே வரணுன்னு தான் நினச்சோம், ஆனால் அங்கிளுக்கு ஒர்க் ஆகிடுச்சு, ஸோ கோச்சிக்காத, இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாள் சொன்னாலும் இங்கே தான் உன் கூட தான் இருப்பேன், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி வியர்டாக அவங்கள பார்த்துட்டு, ஆண்டி என்ன பேசிகிட்ருக்குறீங்க ஆண்டி, என்னால் முடியல. ஆமாம், ஜிமின்
அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினா எங்கேன்னு கேட்க வரீங்க. அதுக்குள்ளே அவங்க, சரி சரி சரி, நீ எமோஷ்னலாக ஆக வேணாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் பேசிக்கலாம், ஓகேயா? இங்கே ஏதோ குட் டைம் பேட் டைம்லாம் பார்ப்பாங்களாமே, சீக்கிரமாக அதுக்குள்ளே மேரேஜ் முடிக்கணுமாமே, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு வேறு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா, எப்படி இவங்களால இப்படி பிஹேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு உங்களை ஒரு மாதிரியாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க, நீங்கள் நடந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அப்படியே பார்க்குறீங்க, அங்கே அழகாக ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் போட்டுட்டு கழுத்தில் மாலைலாம் போட்டுட்டு ஜெமின் உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். உங்களால் உங்கள் கண்ணை நம்பவே முடியல, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அப்படி கண்ணை இறுக்கமாக மூடி மூடி திறந்து பார்க்குறீங்க. அவன் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ உங்கள் அம்மா அவனோட அம்மா உங்களை கூட்டிகிட்டு வரதை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அவங்களும் உங்களை வேக வேகமாக கூட்டிகிட்டு போய் அங்கே ஜெமின் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே இன்னுமே நம்பவே இல்லை, உண்மையிலே இது ஜெமின் தானா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை பார்த்து, என்னடி ஏன் ஒரு மாதிரி பார்க்குற அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அவனோட சீக்ஸில் அப்படியே கை வச்சு பார்க்குறீங்க, 2 சீக்ஸையும் அப்படியே பிடிக்கிறீங்க. டக்குன்னு அவன் கையை எடுத்து விட்டுட்டு, ஏய் இது ஸ்டேஜடி, முன்னாடி எல்லோரும் இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹஸ்கியில் சிரிச்சுட்டே கேட்குறான். நீங்கள் அப்படியே இன்னுமே நம்பவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி அப்படின்னு சென்டராக உங்கள் அப்பா நின்று பார்த்துட்ருக்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன இப்போ சொல்லு, கல்யாணத்தை நிறுத்திடவா அப்படின்னு ஆக்ஷன்லேயே கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே சிரிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஸ்டன்னிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ உங்களே அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்ய சொல்கிறாங்க, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்களால் பண்ணக்கூட முடியல, அவ்வளோ சந்தோஷத்தோட ஒரு உச்சத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறீங்க. அண்டு உங்களால் இதை நம்பவும் முடியல, நம்ம வந்து நடந்துராதான் நினச்ச விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நீங்கள் ஜெமினையும் உங்கள் அப்பாவே மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கிறீங்க. இப்போ ஜெமின் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். உங்கள் அப்பாவும் அப்படியே சிரிச்சுட்டே அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு அவர் பொண்ணுடைய கல்யாணத்தை. ஸோ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் போக இப்போது கரெக்டாக தாலி போடுற மூமெண்ட், எல்லாருமே எந்திரிச்சு நின்று ப்ளஸ் பண்ணுறாங்க, அந்த பூவெல்லாம் வந்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அழகாக ஜெமின் எடுத்து உங்களுடைய கழுத்தில் தாலி போட்டுட்ருக்குறான். இப்போது அந்த மொமெண்ட்டில் உங்களால் அதை நம்பவே முடியல. ஸோ அப்படியே ஐஸை பொறுமையாக க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய 2 ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் அப்படியே கீழே உங்கள் மடியில் விழுகுது. ஸோ இதுதான் உங்களோட லைஃபோடைய பெரிய மூமெண்ட்டாக. இத்தனை நாள் நீங்கள் இதுக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இத்தனை நாள் அழுததுக்கு இப்போ இந்த நடக்கிற விஷயம் உங்களுக்கு அவ்வளோ டிசர்விங்காக இருக்குது, அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவ்வளோ சந்தோஷத்தோட அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ அந்த டியரி ஐஸோட அப்படியே திரும்பி ஜெமினாவை பார்க்குறீங்க. அவன் லைட்டாக உங்களை பார்த்து சிரிச்சுட்டு அவங்களோட ஈரத்தை உங்கள் ஃபோன் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஸோ எல்லாருமே வந்து வாவ் அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி டியர்ஸ் மொமெண்ட்டு தான். எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே குனிஞ்சு உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த தாலி பார்க்குறீங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, வார்த்தையே இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இப்போ திருப்பியும் ஜெமினை பார்க்குறீங்க. அவன் வந்து ஃப்ரண்ட்டில் எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை சைடில் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். இந்த ஒரு நிமிஷத்தை என் வாழ்க்கையில் நான் உணராமலே போயிடுவேன்னு எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா ஜெமின்? ஆனால் இப்போது நான் அழுத எல்லா நாளுமே எனக்கு மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. இந்த நிமிஷத்துலேருந்து நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான். என்னோட மொத்த கவலையுமே மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. நான் மறுபடியும் உன்னை சேர்ந்துட்டேன். உன்னை துரத்தி லவ் பண்ணும்போது நீ எனக்கு மட்டும்தான்றதில் பிடிவாதமாகவும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் இருந்தேன். ஆனால் இப்போ நான் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தேன்ல, இந்த பிரிவில் தான் நான் உனக்கு மட்டுமானவதான்னு உணர்ந்துட்டேன். இந்த வாழ்க்கையை
உன்னை தாண்டி வேறு யாருக்கும் கொடுக்குறதுல எனக்கு மனசோ விருப்பமோ இல்லை. கட்டாயப்படுத்தியெல்லாம் என்னால் யாரு கூடயும் வாழ முடியாது. நீ மட்டும் இங்கே இல்லாமல் இருந்திருந்தா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு உங்களுடைய இன்னொரு ஹேண்டில் நீங்கள் ஒரு பாய்சன் பாட்டில் வச்சுருக்குறீங்க. அதை அப்படியே தூக்கி உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த ஃபயர் அந்த அக்னியில் வந்து போட்டுடுறீங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்மைல் வருது உங்களுக்கு. ஸோ அதை போட்டுட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. இப்போ ஜிமின் கேஷுவலாக உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மைலோடு அவனை பார்க்குறீங்க. அவன் நல்லாவே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, சாரிடி நான் எதுவும் வேணும்னு பண்ணல, கோவப்படாத அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே முன்னாடி திரும்பி உட்காந்துக்கிறீங்க. ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் போகுது, நிறைய கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க, ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக நிறைய நடக்குது. ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி மறுபடியும் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஃபன் மோடுக்கு வந்து வராங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அப்போ தான் ஹாப்பியும் வருது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப மிங்கிள்டாகி ஹாப்பியாக ஜாலியாக எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு ஒரு 7 o'clock அப்படி அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு எல்லோரும் போகிறீங்க. ஸோ கெஸ்ட் எல்லாமே போயாச்சு. முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே வீட்டில் போய் நடக்கிற எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே உங்களை இன்னொரு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு ரெடி பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ரூமில் தான் ஜெமன் இப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து வேறு ஒரு ரூமில் போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் சிஸ்டர், அம்மா எல்லோரும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டுருக்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்பா சொதப்பிடுவாரோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அப்பா ஒரு வழியாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு. இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாஷா உங்களை ஹக் பண்ணுறா. ஸோ மினி இந்த பக்கம் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சாரி வயன், என்னால் உன்னோட சேட் மூமெண்ட்டில் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் உனக்காக நான் நிறையா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், கண்டிப்பாக ஜெமின் நான் திருப்பி வரணும்னு. அதே மாதிரி அண்ணாவும் திரும்ப வந்துட்டான். ஸோ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிற இனிமேல் அப்படின்றா. ஸோ நீங்களும் ஒரு சின்ன ஸ்மைலோட 2 பேரையும் பேக் அப் பண்ணிவிட்டு டேப் பண்ணி கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சது போக உங்களை ஒரு 8 o'clock போல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமா சேர்ந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஆச்சு போச்சுன்னு அவ்வளோ பேச்சு பேசிட்டு உங்களை ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. அங்கே ஜெமன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறமேட்டு உள்ளே விட்டுட்டு வெளியே லாக் பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் அப்படியே திரும்பிட்டு பொறுமையாக லாக் போடுறீங்க. ஜெமன் அப்படியே பிரைட்டாக சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ பொறுமையாக போய் அவன் பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் ஹாப்பியாக சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்குறான். இப்போ நீங்கள் சிரிச்சுட்டே இருந்தவங்க, ஷை ஆகிட்டே குனிஞ்சு வந்தவங்க அப்படியே ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி செம்மையாக முறைக்கிறீங்க. சிரிச்சுட்டே இருந்த அவனுக்கு அப்படியே ஸ்மைல் எல்லாம் காணாமல் போகுது. அப்படியே ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக ஒரு குவெஸ்டனபுளாக அவனோட ஃபேஸ் மாறுது. நீங்கள் கோவமாக பார்க்குறீங்கன்னதும் ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு வேகமாக போயிட்டு பக்கத்தில் வந்து பில்லோவை போட்டு படுக்கிறீங்க. ஏய் என்னடி இப்போ எதுக்கு நீ முறைச்சிட்டு போகிற அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வேகமாக எந்திரிச்சு திரும்பிட்டு பட்டுன்னு அடிக்கிறீங்க. பயங்கர அடி. அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, ஏய் எதுக்குடி இப்படி அடிச்சிட்டு இருக்கிற, என்னடி ஆச்சு உனக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் பிடிச்சி பின்னாடி அவங்கள வந்து லாக் பண்ணி வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, இதோ பாரு, நீ பார்த்த வேலைக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு உனக்கு ஒன்றுமே கிடையாது, பட்னி கடந்த சாவு அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக பார்த்துட்டு, என்னது 1 வருஷத்துக்கா? ஏய் என்னடி நான் என்ன பண்ண உன்ன அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, என்ன பண்ண நான் கேட்குறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது அடிக்க இருக்குதான்னு தேடுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ கை 2த்தையும் நீங்கள் உதறி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லோ எல்லாம் எடுத்து அவன் மேலே எறிகிறீங்க. அவன் பெட்டை விட்டு கீழே இறங்கிட்டு, ஏய் லூசாடி நீ இறி, முதல்ல என்னென்னு பேசி தொலைடி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் டபுள் மீனில். நீங்கள் இன்னும் கோவம் ஆகிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு அவனோட 2 காலரையும் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாயிட்டு, எப்படி உன்னால் இப்படி சிரிச்சிட்டே இருக்க முடியுது, உனக்கு கொஞ்சம் கூட கில்டால இப்படி விட்டுட்டு போயிட்டோமே, என்ன மனுஷன்டா நீ, எங்கள் அப்பா தான் அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா அதுக்காக பேக்கை தூக்கிட்டு உடனே போயிடுவியா,
உனக்கு உனக்கெல்லாம் மனசில் கொஞ்சம் கூட லவ்வே இல்லையா? எனக்காக பேசணுன்னு ஒரு பொண்ணா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பேசினேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நீ எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிற அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கிறான் இன்னுமே. இங்கே பாரு, சிரிக்கிறத மட்டும் நிறுத்திடு தயவு செஞ்சு. எனக்கு உண்மையிலே ஆத்திரமாக வருது. என்னமோ சொன்ன, நீ மட்டும்தான் என் லைஃபு ஒய்ஃபு, என்னை தாண்டி எங்கேயுமே போக மாட்டேன், உன்னை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வேறு யாருக்கும் கிடைக்காது, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு எல்லாம் பொய்யா? உன் இஷ்டத்துக்கு சொல்லுவேன், அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னு போயிடுவேன், அப்படி தானே? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கேள்வியாக கேட்டுட்ருக்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லலை. நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேர் உனக்கு சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ கூட உனக்கு என்னை வந்து பார்க்கணுன்னு தோணலைல்ல? அப்படி என்னடா உனக்கு ஆயிடுச்சு? என்ன இப்படியே விட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிடலான்னு நினச்சியா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்தவன் டக்குன்னு அவங்கள அப்படியே திருப்புறான். முன்னாடி ஒரு மிரர் இருக்குது, அதில் வந்து உங்களை வந்து பார்க்குறீங்க. செம்ம கோபமாக இருக்கிறீங்க. அவன் வந்து ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கிறான். இப்போ அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து அவனுடைய ஃபேஸை வச்சுட்டு, முதல்ல நான் எஸ்கேக்கே போகல, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், உன்னை விட்டு போனேன்னு நீ பார்த்தியா அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே டவுட்ஃபுல்லாக முகத்தை மாற்றிட்டு, பாரு, சும்மா என்னை சமாதானப்படுத்துறதுக்காக உளறிட்டு இருக்காத, நீ எஸ்கேக்கு போயிட்டேன்னு எங்கள் அப்பாவே சொன்னார். அப்படி இருக்கும்போது நீ எப்படி போகாமல் இருந்திருப்ப? சும்மா போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக கோவமாக கேட்டுட்ருக்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு, நான் எஸ்கேல இருக்கேன்னு நான் சொன்னேன், நான் உன்ட்ட அவங்க அப்பா சொல்லிட்டா எல்லாம் உண்மையாயிடுமோ அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே மிரரில் அவன் ஃபேஸை பார்க்குறீங்க. முதல்ல இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம் அப்படிங்கிறான். ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்து இதிலிருந்து தப்பிக்க வழி இல்லாமல் கடைசியாக என் தலையில் தான் போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, எதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்? நிஜமாவே நீ தாண்டி காரணம். எனக்கு தெரியும் ஜெமன், உன்னால் எதையும் உருப்படியாக பண்ண முடியாதுன்னு. உன் இஷ்டத்துக்கு எதோ பண்ணி கடைசியில் எப்படியோ இங்கே வந்து சேர்ந்துருக்க. என் அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ண ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க கை கட்டிட்டு. அவன் அப்படியே உங்கள் இடுப்பை கட்டிட்டு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசிடி லூஸு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அன்றைக்கி மார்னிங் நான் அவ்வளோ சொன்னேன், கேட்காம என்னை தூக்கிட்டு போன்னு சொன்னேன்ல, அதோட விளைவு தான் இது. உங்கள் அப்பா பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெரிஞ்சது தெரியுமா? அப்போ நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. இப்போ முடிச்சு என்ன பண்ணுறது? அப்போ இதே மாதிரி தான் உங்கள் அப்பா கிட்டே நானும் முழிச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் பேசினேன் உங்கள் அப்பா கிட்ட. அன்றைக்கி உங்கள் அப்பா ஒரு பிளானை போட்டு தான் என்னை இங்கேருந்தே கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலி அப்போ என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா இறுக்கமாக கட்டி பிடிக்கிறான். நீங்கள் கையிலே பட்டுன்னு அடிச்சுட்டு, முதல்ல சொல்லு, அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சிட்டே, அன்றைக்கி நான் எஸ்கேக்கே போகலடி, அதெல்லாம் சும்மா தான். உங்கள் அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸில் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இருந்தேன். என் அம்மா அப்பாவுக்கு கூட இங்கே நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது தெரியுமா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அவன் அப்படியே அவங்கள இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி அவனோட ஃபேஸை வச்சுட்டு, இன்றைக்கி ரூம்குள்ளே போய் பேசும்போதே உங்கள் அப்பா கிட்டே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்கள் அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ஒரு அப்பாவாக அவரோட இடத்துலேருந்து பார்க்கும்போது அவருக்கும் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்றத அவர் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டார். அதனால தான் என்னை எஸ்கேக்கு போகிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட சின்னதாக ஒரு ட்ராமா பண்ணார். ஆனால் நீ சூசைட் வரைக்கும் போவேன்னு அவரை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷன் உடஞ்சிட்டாரு தெரியுமா? என்கிட்ட வந்து எவ்வளோ அழுதாருன்னு தெரியுமா? ஆனால் நானுமே எதிர்பார்க்கலடி. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா என்ன நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் யார்கிட்டையும் காண்டாக்ட் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் கேட்டுக்கிட்டேன். யார்கிட்டையும் பேசலை. யாராவது மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு நான் எந்த ரியாக்டும் பண்ணல. ஆனால் நீ என்கிட்ட அவ்வளோ மெசேஜ் பண்ணி பேசினேன், அவ்வளோ அழுத. அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலடி. எனக்கு எவ்வளோ வலிச்சதுன்னு தெரியுமா? நீ இங்கே இருந்ததை விட அங்கே பல மடங்கு கஷ்டத்தில் நான் இருந்தேன். உன்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் நான் தனியாக அத்தனையும் அனுபவித்தேன். இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள் அப்பாவோட ஆசை
கடைசி வரைக்கும் நீ அழுகக்கூடாது, அதுக்காக இந்த கொஞ்ச காலம் நீ அழுதாலும் பிரச்சனை இல்லைன்னு. நீ எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுற, இந்த லவ் லைஃப்பில் உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றத அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு. நீ சந்தோஷமாக இருப்பேன்றது நீ எனக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணுறதுல தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து விச்சியோட வீட்டுக்கு போனோம். மேரேஜை கேன்சல் பண்ணோம். உங்கள் அப்பா என்னை உங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போனார். அப்புறமா அங்கேயே ஸ்டே பண்ண சொன்னார். பேசக்கூடாதுன்னு சொன்னார். நானும் கேட்டுக்கிட்டேன். எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. நீ மட்டும் அவசரப்பட்டு சூசைட் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் எங்கே உனக்கு ஏதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு 2 நாளாக சத்தியமாக நரகத்தில் இருந்த மாதிரி இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இப்போ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவனோட ஃபோர்ஹெட்டை இடிச்சிட்டு, ஐ லவ் யூ அயன், என்றைக்குமே எப்போவுமே நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். உன்னை விட்டு போயிட்டேன்னு நீ யோசிச்சிருக்கலாம், ஆனால் லைஃப் லாங் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நீ யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சின்ன பெயின். எனக்கு தெரியுது இது ரொம்ப பெரிய பெயின் தான், ஆனால் உங்கள் அப்பா கிட்ட ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருந்தேன். அப்புறம் அந்த இன்விடேஷன் மேட்டர் அதையுமே நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவரும் அது பெருசாக எடுத்துக்கல, சந்தோஷம்தான் பட்டார். அப்புறம் என் பேர் தான் அதில் இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு. ஆனால் என்ன, நீ கொஞ்சம் தைரியமாக அவர்கிட்ட பேசியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவசரப்பட்டு நீ அப்படி ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்திருந்தா நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே அவனோட செஸ்ட்டில் லைட்டாக அடிச்சுட்டு, அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது என்னை என்ன பண்ண சொல்கிற, 2 பேரும் என்னை வச்சு விளையாடி பார்த்துருக்கீங்க இல்லை அப்படின்றீங்க. அவன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, உன்னைய வச்சு விளையாடி பார்க்கணுன்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தாடி, உங்கள் அப்பா தான் ஆசைப்பட்டாரு, நான் என்ன பண்ணுறது, நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, ஆனால் உங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இதை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, அவளாக என்கிட்ட வந்து பேசணும், நீ வேணும்னு அவள் அடம் பிடிக்கணும், அப்போ தான் நான் உனக்கு ஓகே சொல்லுவேன். மேபி அவள் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னா அவள் மனசில் நீ ஆழமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணுறது, ஒரு வேளை நீ மனசு மாதிரி போகிற மாதிரி இருந்திருந்தேன்னா, அதான் நானும் அமைதியாக இருந்துட்டேன். இப்போ அவனோட சீக்ஸில் சப்புன்னு அடிச்சுட்டு அவனை பக்கமாக இழுத்துட்டு, மனசு மாதிரி போகணும்னு இருந்திருந்தா சாவை தேடி போயிருக்க மாட்டேன் அப்படின்றீங்க. அவன் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவங்கள குனிஞ்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து டியர்ஸாக கொட்டுது. ஸோ ரொம்ப டீப்பாக 2 பேருமே பேக் டு பேக் கிஸ் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, டேய் என்னடா பேசிட்டு தானே இருக்கிற, அதுக்குள்ளே என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குற, பார் நீ என்ன தான் நியாயம் சொன்னாலும் என்னை 2 மாதம் அழ வச்சுருக்க, அதுக்காக குறைஞ்சதை ஒன்று 4 மாதமாவது அழ வச்சாதான் எனக்கும் மனசாரும், நான் அந்த மாதத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நடக்கிறீங்க. இப்போ டக்குன்னு அவங்கள பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ணிவிட்டு, என்னடி இப்படி போய் சொல்கிற, 4 மாதம் மட்டுமா நீ என்ன அழ வைக்க போகிறேன், இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட அழதானே போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கோவமாக பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும்டி என்னை விட்டு நீ எப்படி இருக்க மாட்ட, யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு, என்ன எழுந்துருவியா ஜிமின் இல்லாமல், அதனால தான் தைரியமாக சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். உங்களால் இதுக்கப்புறம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் 2 ஹேண்டையும் பின்னாடி ஒரு மாதிரி லாக் பண்ணி பிடிச்சிட்டு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக போயிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரீத் பண்ணிகிட்ருக்குறீங்க 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸராக நின்றுட்டு. ஸோ அந்த 2 ஐஸ்லேயுமே அவ்வளோ லவ் ஃபால் ஆகிட்டு இருக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர். ஸோ அப்படியே ஜிமின் லைட்டாக சிரிச்சுட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். தென் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசுவேன்னா, அப்படியே உங்கள் ரூமுக்கு வெளியே அங்கே ஹாலில் பார்த்தா ஜங்குக், ஹோபி, சுகா, மினி, சாஷா, கிம் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்பா
கேஷுவலாக பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் நடுவாப்பில் கரெக்டாக ஜங்குக் பக்கத்துலேயே வந்து உட்கார்றாரு. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஜிமினை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன திருப்தி இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்பாவே அப்படியே ஜிமின் இப்போ உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அதை எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கிறாரு. இப்போ அவர் சொல்லும்போது தான் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஃபீலோட கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ அப்பாவும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, என் பொண்ணு கடைசி வரைக்கும் அழுகக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த 2 மாதம் அவள் வருத்தப்பட்டாலோ ஃபீல் பண்ணாலும் நானும் தாங்கிட்டு இருந்தேன். அவள் சின்னதாக கஷ்டப்பட்டால் கூட என்னால் ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் அவள் வாழ்க்கைன்னு வரும்போது அதுக்காக அவள் எவ்வளோ போராடுறான்றத நான் பார்க்கணுன்னு நினச்சேன். அது மட்டும்தான் என்னுடைய பெரிய விஷயமா இருந்துச்சு. அவளை இது நாள் வரைக்கும் நான் அழுக வச்சு பார்த்ததே கிடையாது. ஆனால் அவள் ஒவ்வொரு முறையும் நான் போய் பேசும்போதும் ஜிமின்காக என்னவே எதிர்த்து பேசும்போது தான் அவளுக்குள்ளே ஜிமின் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்றதே புரிஞ்சுது. அதனால தான் இந்த 2 மாதமும் நான் கொஞ்சம் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு தெரியும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு. ஆனால் இதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக இருப்பான்றதுக்காக அது பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு மனுஷனையாக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு உங்கள் அப்பாவோட கையை அப்படியே பிடிச்சிட்டு, சாரி அங்கிள், நான் வேணும்னு எதுவும் பேசலை. திடீர்னு இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னொன்னே எனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாகிடுச்சு. அதனால் ஏதோ வாய்க்க வந்த மாதிரி பேசிட்டேன். சாரி அங்கிள் அப்படிங்கிறான். இப்போது உங்கள் அப்பா டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்டை திருப்பி பிடிச்சிட்டு, இல்லைப்பா, யாராக இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்டுக்காக இப்படி பேசுகிறது தப்புன்னு எனக்கு தோணலை. என் இடத்துல நீ இருந்திருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் உண்மையாக உன் இடத்துல நான் இருந்தேன்னா எவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. என்னை அவ்வளோ தூரம் எதிர்த்து பேசி உன் ஃப்ரெண்டுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ண பார்த்தியா? எனக்கு அந்த இடத்துல உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலேயே உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க ஜெர்மன் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுக்குறாரு. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு மாதிரியாகவும் இருக்குது. கஷ்டப்படுத்தி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா ஒரு மாதிரி எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆகிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க. தென் எல்லாருமே சாரி கேட்குறாங்க, தப்பாக நினச்சிட்டோம், சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகுறது அப்பாவுக்கு பிடிக்கல. ஸோ அப்பாவை வந்து ஒரு மாதிரி ஜாலி மோடுக்கு கொண்டு போகிறாரு. ஸோ ஒரு மாதிரி எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு வைப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே டோட்டலாக சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ அம்மாவுமே ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஸோ அம்மாவுமே ஒரு மாதிரி கில்ட் ஃபீலோட அப்பா கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. இப்போ அப்பா ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக பார்க்குறாங்க. இல்லைங்க, நான் எந்த இடத்துலையுமே உங்களை தப்பாக நினச்சதில்ல, உங்கள் மேலே கோவப்பட்டதும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவளை செல்லமாக வளர்க்குறது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஒருத்தர் செல்லமாக இருக்கணும் தானே. அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் அவள் சூசைட் வரைக்கும் போயும் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னதும் உங்கள் மேலே எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்கன்றதை நிரூபிச்சிட்டிங்க. ஸோ உங்களை நான் தப்பாக நினச்சதுக்கு சாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அம்மாவுமே அப்படி நினச்சது அப்பா கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு அம்மாவையும் அங்கே உட்கார வச்சு ஒரு மாதிரி அந்த ஜாலி மோட்குள்ளே வந்து இன் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1:32 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு டயர்டு இருக்கும் இல்லையா, அந்த மேரேஜில் அப்படி இப்படின்னு ஓட்டுனது ஆடினதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அப்படி அப்படியே வந்து பேசிக்கிட்டே ஹால்லையே அங்கேயே ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சு தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே உங்கள் ரூம் பார்த்தா நீங்கள் ஜெமன் 2 பேருமே செம்ம டயர்ட் ஆகிட்டு அப்படியே ஒருத்தர் ஹக் பண்ண மாதிரி பெட்ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்குறீங்க. இப்போ ஜெமன் அப்படியே உங்களை கவர் பண்ண மாதிரி ஒரு ஹேண்டை போட்டுட்டு இன்னொரு ஹேண்டில் உங்களுடைய ஹேரை வந்து அப்படியே கோதி விட்டுட்ருக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப நிம்மதியாக நீங்கள் படுத்துட்ருக்குறீங்க. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிகிட்டே, வயன், சொல்ல ஜெமன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. என்ன? ஏண்டி நீ இவ்வளோ பைத்தியமாக இருக்க? எனக்கு ஒன்று நினச்சா பயமாக இருக்குது. நீ என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கிறது சந்தோஷந்தான். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் நான் இல்லாமல் எனக்கு பதிலாக வேறு ஒருத்தர் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருப்பல்ல அப்படிங்கிறா.
இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. பிகாஸ் நீங்கள் பாய்சன் பாட்டில வந்து அந்த ஃபயரில் போடும்போது அவன் பார்த்துருந்துருப்பான் போல. ஸோ அத வச்சு தான் கேட்குறான். இப்போ நீங்க அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு அவன நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே குனிஞ்சு உங்கள பார்த்துட்டு எதுவுமே சொல்ல கிடையாது. அ ஏன் இப்படி கேட்குற நீ? இப்ப ஜிமன் அப்படியே உங்கள குனிஞ்சு பார்த்துட்டு, இறுக்கமா உங்கள ஹக் பண்ணிட்டு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஏன்டி நீ இப்படி இருக்க? என்னால சத்தியமா உன் அளவுக்கு இருக்க முடியுமான்னு தெரியல. அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே அவன பேக் ஹக் பண்ணிட்டு, பின்ன என்ன செய்ய சொல்ற? சும்மா உன்ன பார்த்து நீ அழகா இருக்கன்றதுக்காக மட்டும் உன்ன லவ் பண்ணிட்டேன்னு நெனச்சியா? அப்படி கிடையாது. என் லவ் இன்னும் டீப்பா இருக்கு. நீ மட்டும் தான் என் வாழ்க்கை, என் உலகம், என்னோட எல்லாமுமே நான் நம்புறேன். அப்படிதான் இத்தனை நாள் நான் வாழ்ந்தேன். திடீர்னு அந்த இடத்துல நீ இல்லைன்னு சொல்லி யாரையோ ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா அப்படியெல்லாம் என்னால் விட்டு கொடுத்துட முடியாது. மனசாலையும் சரி, உடம்பாலையும் சரி, உன் இடத்த என்னால் சத்தியமாக யாருக்கும் கொடுக்க முடியாது. என் மனசளவில் நீ மட்டும்தான் என் புருஷன்னு நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ்வளோ ஈஸியாலாம் என்னை யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதை நான் செத்து போகிறதுக்கு சமம்தான். அதான் அதையே பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றீங்க. ஸோ ஜிமன் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் கலங்கி டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவனோட டியர்ஸ் உங்கள் ஷோல்டரில் பட்டு அப்படியே ஓடுது. ஸோ நீங்கள் டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸை நல்லா பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அவனோட ஐஸை தொடச்சிட்டு நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உங்களை பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்குறான். தென் நீங்கள் மறுபடியும் அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே இன்வால்வ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்வோட, ரொம்ப டீப்பாக உங்களுடைய இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி அழகாக போயிட்டு இருக்குது. தென் ஒரு 2-3 டேஸ் நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறீங்க. நீங்கள், அவங்களுடைய ஃபேமிலி, தென் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஜிமினோட ஃபேமிலி, அவ்வளோதான். ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட டேஸ் எல்லாம் வந்து சூப்பராக பாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா அவுட்டிங் போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போக இப்போ மறுபடியும் நீங்கள் எஸ்கேக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறீங்க. உங்கள் சிஸ்டர், தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒன்றா சேர்ந்து கிளம்புறதுக்கு பேக் பண்ணி முடிச்சுட்டு அம்மா அப்பா கிட்ட பாய் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாருமா சேர்ந்து கிளம்பி கொரியாவுக்கும் போகிறீங்க. தென் மறுபடியும் உங்கள் பழைய லைஃப்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க. டெய்லியுமே ஜிமின் உங்களையும் மினியையும் ஒன்றா காலேஜ்க்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறது, தென் நீங்கள் ஸ்டடீஸ் முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி எப்பவும் போல் உங்கள் டேஸ் போகுது. இந்த டேஸ் எல்லாமே உங்களுடைய அந்த லவ் டேஸை வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ நிறையா சந்தோஷமாக இருக்குது. நிறைய அழகான மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க. அண்ட் எப்போவும் ஜிமன் வந்து ரிட்டன் கூட்டிகிட்டு வந்து அவங்க சிஸ்டர் வீட்டில் விட்டுட்டு போவான். பட் இப்போது 2 பேரும் ஒன்றாவே அவனோட வீட்டுக்கு போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஏதோ ஒன்றுனாலும் பக்கத்தில் சாஷா கூடயும் போய் இருந்துக்கிறது, ஸோ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் டேஸ் எல்லாம் அழகாக போயிட்டு இருக்குது. இப்போ ஜிமன் அவனோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்கள் அவங்களோட பேக்கு, திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் பார்க்குறான் அவங்கள. நீங்கள் எடுத்துகிட்டு அப்படி க்ராஸ் ஆகி போகும்போது சிரிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, ஏய் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தலையாடுறான். ஸோ நீங்கள் வந்து சொல்லு, எதுக்கு சிரிக்கிற, என்ன ஆச்சு, இப்போ என்ன, நான் என்ன காமெடியாக இருக்கிறேனா, எதுக்கு சிரிச்சா இப்போது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இல்லை அன்றைக்கி ஒரு நாள் நீ ப்ரப்போஸ் பண்ண வரும்போது நீ என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஜிமினாவை வந்து பின் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி அவன் இப்போ உங்களை பின் பண்ணி வச்சுட்டு, இந்த ரூமில் எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் சீக்கிரமே வரும், அப்போது நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நீ சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே அதை யோசித்து பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அவனுமே அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறான். அதான் நான் சொன்னேன்ல, இப்போ பார்த்தியா சொன்ன மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் வந்துருச்சு அப்படின்றீங்க. இப்போ அவனும் ஒரு மாதிரி தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே உங்களை கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளிட்டு, டே லூஸு, அறிவு இருக்கா, ஆன்ட்டி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. இப்போ டக்குன்னு இழுத்துட்டு அவங்கள டோர் மேலே பின் பண்ணி வச்சுட்டு, ஏய் இப்போ நீ என் பொண்டாட்டிடி, நான் என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன
அடேங்கப்பா! அதெல்லாம் சரிதான். ஆனா எதுவா இருந்தாலும் நீ நைட்டு பார்த்துக்கோ. இந்த மாதிரி டே டைம்ல ஏதாவது பண்ணி யார்கிட்டயாவது மாட்டுனா அசிங்கமா போயிடும். ஏய்! என்ன அசிங்கம் இதுல? ஆ? என்ன அசிங்கம்? அவன் அவன் ரோட்லயே வச்சு கிஸ் அடிச்சிட்டு இருக்கிறான். ஏதோ என் ஆசைக்கு அப்பப்போ என்னால முடிஞ்சது இதுதான். மேடம் வேற காலேஜ் போறீங்க. ஸ்டடீஸ் முடியிற வரைக்கும் எதுவும் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு முடிஞ்சது இதுதான். அப்புறம் இதுக்கும் நோ சொன்னா என்னடி அர்த்தம்? அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன அப்படியே புடிச்சு இழுக்குறீங்க. அவன் அப்படியே உங்க பக்கத்துல வந்துட்டு சிரிச்சுட்டு நின்னுட்டுருக்கிறான். அவனோட சீக்ஸ்ல லைட்டா அடிச்சுட்டு, அப்படியே உங்களோட சேர்த்தி வாஷ்ரூம்குள்ள கூட்டிட்டு போறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக நீங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிருப்பீங்களா? ஸோ அத எடுத்து பெட் மேல போட்டுட்டு, அப்படியே உள்ள கூட்டிட்டு போய் ஷவர் ஆன் பண்றீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டா பார்க்குறான் உங்கள. நீங்க ஒரு மாதிரி அழகா சிரிச்சுட்டு, அவன் கூட ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ஒரு பாத் முடிக்கிறீங்க. ஸோ அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி. அவன் ரொம்ப ஏங்கி போயிருந்திருப்பான் போல. அவங்க கூட செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் சின்ன சின்னதாக அழகழகா ரொமான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய மொமெண்ட்டாக அமையுது. ஸோ இப்படியே உங்கள் லைஃப் அழகாக போயிட்டு இருக்கு. 6 மந்த் எங்கே ஓடுச்சுன்னே தெரியாது. அப்படி ஓடி போயிடுது. ஸோ இப்போ சாஷாவுக்கு டெலிவரியும் ஆகுது. இந்த நியூஸ் கேட்டதும் ஜெமனுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு அதுக்கு மேலே. ஸோ 2 பேருமே ஹாப்பினஸோட எட்ஜில் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறீங்க. அழகாக இருக்கா கேர்ள் பேபி. ஸோ ஜெமன் தூக்கி வச்சு அவ்வளோ கொஞ்சறான். அவனோட பெரிய ஆசைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் புதுசாக வேற இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. என்னமோ அவனுக்கே குழந்த பிறந்த மாதிரி. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்கிறான். நீங்களுமே அதை ரொம்ப ரசித்து பார்க்குறீங்க. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் போகுது. ஜெமனுக்கு குழந்தைய விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லாமல் அடிக்கடிக்கா அவங்கள கூட்டிகிட்டு சாஷா வீட்டுக்கு போயிடுவான். ஸோ பேபி கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். இந்த மாதிரியே உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக லீட் ஆகுது. அவனோட பொண்ணு மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஆசை, அவனுக்காக ஒரு குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் 3rd இயர் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே ப்ரெக்னென்ட்டும் ஆகுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜெமன் கிட்ட சொல்கிறீங்க. ஜெமனுக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனை உன்னை ரொம்ப ஒரு மாதிரி தாங்குன்னு தாங்கி பார்த்துக்கிறா. ஒரு பக்காவான கேரிங் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாகவே மாறிடுறான். ஸோ அவனுக்குள்ளே இருந்த அந்த கேரிங்கான பர்சன் எப்படி வெளியே வரானே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்கள அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறான். அண்ட் அதே சமயம் அவனுக்கு வந்து உங்கள் சிஸ்டரோட பேபியும் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ அவளை கொஞ்சறது, ரசிக்கிறது, அவளுக்காக ஒன்று பண்ணுறது அப்படின்ற மாதிரி கிம்முக்கு போட்டி போட்டு வந்து அந்த பேபிக்கு லவ் கொடுக்குறதுனா ஜெமன் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக ஃபுல்ஃபில்டாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் ஜெமன் பிடிக்காது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ போய் ஜெமன் தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டடீஸ்லேயும் எந்த ஒரு குறையும் வராத அளவுக்கு ஜெமன் உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். ஸோ உங்கள் கெரியர்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ஒரு பர்சனாகவே அவன் மாறிடுறான். அவனோட லவ்வை நீங்கள் இப்போ தான் அவ்வளோ அழகாக வந்து பார்க்குறீங்க. உங்களோட லவ்வை விட அவனோட லவ் ரொம்ப பெருசு அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ண அளவுக்கு அவன் வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இப்படியே இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் அடுத்த ஒரு எஃப்எஃப்ல மீட் பண்ணுற வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய்.